அனைவருக்கும் வணக்கம். காலேஜ் அண்ட் பிஜிடிஆர்பி எக்ஸாம் வச்சுட்டா ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கேட்குற ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளம்ன்றதை பார்த்தலாம். த ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் 8 times dou square z by dou x square minus 2 times dou square z by dou x dou y minus 3 times dou square z by dou y square 0 is இந்த 4 ஆப்ஷன் இது ட்ரூன்றதை சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா z equal to pi of x plus 2y plus I of x minus 2y. ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா pi of y plus 1 by 2 into x plus I of y plus 3 by 4 into x. ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா z equal to pi of y minus 1 by 2 into x plus psi of y plus 3 by 4 into x. ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா pi of y minus 1 by 2 into x plus psi of y minus 3 by 4 into x. ஸோ இது செகண்ட் ஆர்டர் லீனியர் ஹோமோஜினியஸ் பிடி கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஜென்ரல் சொல்யூஷன்ன்றதை கேட்குறாங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு நீங்கள் சொல்யூஷன் அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டைப் ஆஃப் பிடி வந்து என்ன டைப்புன்னு தெரியணும். பேராபோலிக்கா, ஹைப்பர்போலிக்கா, எலிப்டிக்கான்னு தெரியணும். ஓகே. ஸோ கிவன் பிடி டைப் வந்து பேராபோலிக் அண்ட் ஹைப்பர்போலிக்காக இருந்தால் மட்டும்தான் நான் சொல்கிற வேலை அப்ரோச் பண்ணணும். சப்போஸ் எலிப்டிக்காக இருந்தால் சேஞ்ச் ஆகும், ஜென்ரல் சொல்யூஷன் சேஞ்ச் ஆகும். ஓகே ஃபைன். சொல்யூஷன். ஸோ கிவன் பிடின்னு 8 times dou square z by dou x square minus 2 times dou square z by dou x dou y minus 3 times dou square z by dou y square equal to 0. இது வந்து செகண்ட் ஆர்டர் லீனியர் ஹோமோஜினியஸ் பிடி. ஓகேங்களா? ஸோ இதனுடைய டைப் தெரியணும். இது எலிப்டிக்கா, ஹைப்பர்போலிக்கா இல்லை பேராபோலிக்கான்னு தெரியணும். ஸோ அதை வச்சுட்டு தான் நம்ம ஜென்ரல் சொல்யூஷன் அப்ரோச் பண்ண முடியும். ஸோ இந்த வே ஆஃப் அப்ரோச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதர் பேராபோலிக் ஆர் ஹைப்பர்போலிக் அப்படின்ற ப்ராப்ளம் மட்டும் தான் நான் டிஸ்கஸ் பண்ணி கொடுக்குறேன். எலிப்டிக் டைப் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொடுக்குறேன். ஓகே ஃபைன். இது வந்து ஜென்ரல் லீனியர் பிடிக்குள்ளே கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கும்? a times dou square z by dou x square plus b times dou square z by dou x dou y plus c times dou square z by dou y square plus d times dou z by dou x plus e times dou z by dou y plus f times z equal to 0. ஸோ இது வந்து ஜென்ரல் லீனியர் பிடி. ஓகே. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஏயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 8, பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -2, சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -3. ஓகே. ஜஸ்ட் ஏபிசி மட்டும் தான் நீங்கள் கம்பேர் பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ ரிமைனிங் டேர்ம்ஸ்லாம் 0. ஓகே. இப்போ டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிப்போம். ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பார்க்குறீங்க. ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac போடுறீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 4 - 4 times 8 into -3. ஸோ ஏபிசி இல்லைங்களா? அப்போ 4 இது ப்ளஸ் 32 into 3. ஸோ அப்படின்னா ஆகும் 4 + 96, அப்போ 100 கிடைக்கும். ஓகே, விச் இஸ் கிரேட்டர் தென் 0. ஸோ இப்போ உங்கள் டைப் ஆஃப் பிடி பார்த்தீங்கன்னா ஹைப்பர்போலிக். ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வந்து கிரேட்டர் தென் 0 வந்து ஹைப்பர்போலிக். ஓகே. சப்போஸ் ஈக்குவல் டு 0 வந்தால் பேராபோலிக். ஓகே. இதுவே லெஸ் தென் 0 வந்தால் எலிப்டிக். சப்போஸ் இஃப் இட் இஸ் லெஸ் தென் 0 அப்படின்னா எலிப்டிக். இது மைண்டில் வச்சு. ஸோ இந்த டிஸ்கிரிமினன்ட் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வந்து கிரேட்டர் தென் 0 வந்து ஹைப்பர்போலிக் டைப், பேராபோலிக் டைப், எலிப்டிக் டைப். நமக்கு கிடைச்சது வந்து ஹைப்பர்போலிக் டைப். ஓகே. ஸோ ஹைப்பர்போலிக் டைப் அப்படின்னா இப்போ நம்ம ஜென்ரல் சொல்யூஷன் எழுத போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்னா ரூட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். டு ஃபைண்ட் கேரக்டரிஸ்டிக் ரூட். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா புட் lambda square times a plus b times lambda plus c equal to 0. ஸோ இதுதான் சியோட வேல்யூ 8. ஸோ 8 lambda square, பியோட வேல்யூ -2 lambda, சியோட வேல்யூ -3 equal to 0. ஸோ இந்த ரூட்ஸை நீங்கள் சால்வ் பண்ணும். நம்மளுக்கு 8 3s are 24 வரும். ஏன்னா இந்த ப்ராடக்ட் தான் பண்ண போகிறோம் இல்லைங்களா? அப்போ 8 lambda square -4 lambda plus 4 lambda minus 6 lambda minus 3 equal to 0. இதான் ரூட்ஸ் வரும். இந்த ப்ராடக்ட் வேல்யூ வந்து உங்களுக்கு -24 ஆட் பண்ண -2. ஓகே. இப்போ 4 lambda எடுத்துட்டேன் அப்படின்னா 2 lambda plus 1 -3 வெளியே எடுத்திங்கன்னா 2 lambda plus 1 equal to 0. ஸோ 2 lambda plus 1 equal to 0, 4 lambda minus 3 equal to 0. ஸோ இதுலேருந்து lambda equal to -1/2 and lambda equal to 3/4. ஓகே. ஸோ ஹைப்பர்போலிக் டைப்ன்றதால ஜென்ரல் சொல்யூஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். ஜென்ரல் சொல்யூஷன் பாருங்கள். z equal to some pi of y plus lambda 1 in x plus I of y plus lambda 2 into x. இதுதான் ஜென்ரல் சொல்யூஷன். இது வந்து ஹைப்பர்போலிக் டைப். ஓகே. ஸோ அப்போ pi of lambda 1 வந்து -1/2, lambda 2 வந்து 3/4. அப்போ y minus 1/2 into x plus I of y plus 3/4 into x. ஓகே. சப்போஸ் ரிப்பீட்டட் ரூட்ஸாக இருக்குது. அப்போ பேராபோலிக் டைப் வந்தால் எப்படி இருக்கும்? ஜென்ரல் சொல்யூஷன் அது சொல்லிடுறேன். பேராபோலிக் டைப்
அப்போனா ரிப்பீட்டட் ரூட்ஸ் அக்கா 2 டைம்ஸுக்கு இருக்குது செகண்ட் ஆர்டர் பிடினா. அப்போ z ஈக்குவல் டு பை ஆஃப் ஒய் ப்ளஸ் லேம்டா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் டைம்ஸ் பை ஆஃப் ஒய் ப்ளஸ் லேம்டா எக்ஸ். அவ்வளோதான். சப்போஸ் 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆனால் எக்ஸ் ஸ்கொயர் நீங்கள் ஆட் பண்ணிட்டு போகணும். ஸோ இவ்வளோதான். ஏன்னா இங்கே ரூட்ஸ் வந்து ரிப்பீட்டட் ரூட்ஸாக கிடைக்கும் பேராபோலிக் டைப்பை பொறுத்தளவுக்கு. ஸோ ரிப்பீட்டட் ரூட்ஸ் வரும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸோ இந்த எக்ஸ் டைம்ஸ் ப்ராடக்ட் போட்டு திருப்பி இந்த ஃபங்க்ஷனை எழுதிடணும். ஓகேங்களா? ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஹைப்பர்பாலிக் டைப்பு. அப்போ இதனோட சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா y - 1/2 into x ப்ளஸ் y ப்ளஸ் 3/4 into x. இப்போ எந்த ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் சி தான் கரெக்ட். z ஈக்குவல் டு பை ஆஃப் y - 1/2 into x ப்ளஸ் ஐ ஆஃப் y ப்ளஸ் 3/4 into x. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஸோ இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். ஸோ கிவன் பிடி வந்து என்ன டைப்புன்னு தெரியணும். அந்த டைப்பை பொறுத்து நம்ம என்ன பண்ணிடணும், ஜென்ரல் சொல்யூஷன்ஸை வந்து அப்ரோச் பண்ணணும். ஓகே. ஸோ இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம்ஸ் வந்து டெஸ்ட் பேட்சில் கொடுத்துட்ருக்கேன். டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. பிஜிடிஆர்பி அண்ட் காலேஜ் டிஆர்பி ரெண்டுத்துக்கும் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ரெண்டுத்துக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்ருக்கோம். கம்ப்ளீட் செட் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க என்னுடைய நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிக்கலாம். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.